இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறோம், அதில் உள்ள தகவல்கள் என்ன, முக்கிய தகவல்கள் என்ன மற்றும் அதோட சந்தேகங்கள் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்துட்டு விளக்கி கூறியிருக்கோம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ இருக்கும். ஸோ அனைவரும் பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய வாக்குரிமை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காப்பாற்றிக்கிங்க. மேலும் வந்து சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு வந்துட்டு உடனடியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு வரும். டிசம்பர் 4 வந்துட்டு உங்களுக்கு முடிய போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு ஃபார்ம் வந்து உங்கள் கையில் எல்லார் கையிலையும் வந்திருக்கும் அதிகபட்சம். இப்போ வந்து ஃபார்ம் வந்துட்டு மொத்தம் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்குங்க. ஒன்று வந்து டாப்பில் உள்ளது, இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு இடதுபுறம் உள்ளது, இன்னொன்று வந்து உங்களுக்கு வலதுபுறம் உள்ளது. லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு மொத்தம் 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா டாப்பில் உள்ளது வந்துட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே கீழே பாருங்கள். உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஏற்கனவே 2002 ஓட்டு போட்டிருக்கீங்க, அது எந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் ஓகே தான், அங்கே ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இதில் எழுதணும். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் எழுதணும். இல்லை நான் வந்து 2002 ஓட்டு போடலை, ஆனால் வந்துட்டு எனக்கு என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்துட்டு அதை ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? எல்லாமே அதில் உங்கள் ரெக்கார்டில் உள்ளது மட்டும்தான் இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். வேறு எதுவுமே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து தமிழ்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து தமிழில் எழுதி கொடுக்குறது நல்லது. இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் தமிழ்லேயே அதிகபட்சமாக எழுதி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து உங்கள் கையில் உள்ள ஃபார்மில் பாருங்கள், உங்களுடைய பேர் வந்து உங்களுக்கு டாப்பில் இந்த கார்னரில் வந்துருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். இங்கே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே உங்கள் பேர், உங்கள் ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட இப்போ கரண்டில் உள்ள டீட்டெயில் இங்கே இருக்கும். இந்த டீட்டெயில் சம்மந்தமாக தான் நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம உங்களுக்கு பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. ஆதாரில் உள்ள மாதிரியே பிறந்த தேதி கொடுத்துக்குங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை, அது ஆப்ஷன் தான். ஃபோட்டோ வந்துட்டு பழைய ஃபோட்டோவாக இருக்குன்னா ஒட்டி கொடுங்க. புதுசாக இப்போ கரண்டில் எதுவும் போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லோரும் ஒட்டணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பழைய ஃபோட்டோவாக இருக்குது, ஃபோட்டோ இமேஜ்லாம் மட்டும் ஒட்டி கொடுங்க, மற்ற ஆளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இப்போ பிறந்த தேதி வந்துட்டு கேட்டிருப்பாங்க. பிறந்த தேதி வந்து உங்கள் ஆதார் உள்ள மாதிரி கொடுத்துக்குங்க. அதில் அடுத்து வந்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் வந்துட்டு இருந்தால் எழுதி கொடுக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. அடுத்து வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதாரோட லிங்க் பண்ண நம்பர் கொடுக்குறது அதிகபட்சம் நல்லது. அது இல்லாத பட்சத்தில் நார்மல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுடைய அப்பா பேர் கேட்டிருக்காங்க. உங்கள் அப்பா பேர் வந்துட்டு எழுதிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி, இப்போ உள்ள ஓட்டர் ஐடி, பழைய ஓட்டர் ஐடி கிடையாது, இப்போ உள்ள கரண்டில் உள்ள ஓட்டர் ஐடி, ஓகேங்களா? அதே மாதிரி தாயாரின் பெயர், தாயாரின் பெயருக்கு வந்துட்டு கலான்னு போட்டிருக்கோம், அம்மா பேர் வந்துட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் மேலே வந்து தந்தைக்கு வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும், ஏன்னா அவங்க வந்துட்டு ஆப்ஷன் கொடுக்கல, அது கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி துணைவரின் பேர்னு போட்டிருக்காங்க. துணைவரின் பேர்னா கணவர் அல்லது மனைவியை குறிக்கிறது. உங்களுக்கு வந்து மனைவி பேர் இருந்துச்சுன்னா மனைவி பேர் எழுதுங்க. கல்யாணம் ஆகலைன்னா இந்த இதை இருந்தால் எழுதுனா, இல்லைன்னா விட்டுருங்க, ஏன்னா இருப்பின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாக்காளர் அட்டை இருந்தால் எழுதுங்க, இல்லாட்டினா எழுதாதீங்க. இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக எழுதுறது நல்லது, இல்லாட்டினா விட்டுருங்க. இப்போ நம்ம உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து மேலே ஃபில் பண்ணியாச்சு, உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. அடுத்து கீழே வந்துடுங்க. இந்த பாக்ஸில் லெஃப்ட் சைடு நான் வந்து 2002 ஓட்டு போட்டிருக்கேன், ஆனால் என்னுடைய லிஸ்ட்டு வந்து எனக்கு தெரியலை, சட்டமன்ற தொகுதி பாகமினே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த பட்டியலில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குங்கிற டீட்டெயில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டீட்டெயில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அவங்க வந்துட்டு நம்மளுமே வீடியோ நிறையா போட்டிருக்கோம், அதுலேயும் போய் பாருங்கள், அது ஈஸியாகவே நீங்கள் பார்க்கலாம். voters.ec.government.in போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து இந்த வீடியோலையுமே நம்ம சொல்கிறோம், இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பழசு வீடியோ நிறையா போட்டிருக்கோம் இது சம்மந்தமாக. எப்படி வந்துட்டு ஓட்டர் ஐடி 2002 லிஸ்ட்டை எடுக்கிறங்கிறது வந்துட்டு 2 பார்ட்டாக போட்டிருக்கோம், அதையும் பார்த்து எடுத்துங்க. இப்போ இதில் வந்து சர்ச் பை யுவர் நேம்னு இருக்குது. அதாவது voters.ec.government.in போனீங்கன்னா சைன் அப் பண்ண தேவை, டேரெக்டாக போய் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய நம்ம ஸ்டேட் கேட்கும், தமிழ்நாடு கொடுத்துட்டு வியூ கொடுத்துருங்க. சர்ச் பை மொத்தம் 5 ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த 5 ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து சர்ச் பை நேம்னே கொடுத்துருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஐடி நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஆனால் வந்துட்டு அதிகபட்சம் அதில் வர மாட்டேங்குது. நான் நிறைய பேர் கரண்டில் உள்ள ஓட்டர் ஐடி கொடுக்கவும் அதில் வந்துட்டு வர மாட்டேங்குது. நம்ம சர்ச் பை நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கிது எல்லா டீட்டெயிலுமே. இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஓட்டர் ஐடி வந்து மதுரையில் இருக்குது. நான் வந்துட்டு 1980 பிறந்திருக்கேன். எனக்கு 2002 ரெக்கார்டு வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு அந்த ரெக்கார்டை எடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் அதில் எடுங்க, இல்லைன்னா நியர்பை கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டான டீட்டெயில் கரெக்டாக சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயில் எதுலேயுமே வராது. உங்களுக்கு எதுலேயுமே வராட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதுக்குண்டான என்ன பண்ணுறங்கிற தீர்வுகளையும் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் மதுரையில் பிறந்திருக்கேன். மதுரையில் வந்துட்டு
மதுரை கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே ஓட்டு போட்டேங்கிற டீட்டெயில் தெரிஞ்சனால வந்து எனக்கு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இது தெரியாதவங்க வந்து இதை கொடுக்கணும் அவசியம் இல்லை, இதை வந்து நம்ம விட்டுடலாம். இப்போ என்னுடைய பேர் வந்து ராவணன் இருக்குது. நான் வந்து 2002 ஓட்டு போட்டிருக்கேன். அதனால் இப்போ என் பேரை டேரெக்டாக தமிழில் தான் டைப் பண்ணணும், தமிழ் டைப் பண்ணால் தான் வரும். இது வந்துட்டு ஜெண்டர் கேட்டிருக்கு, மேல் ஃபீமேல் கேட்டிருக்கு. மேல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா என்னுடைய டேட்டாஸ் வந்துட்டு இங்கே வந்துருச்சு. என் பேரில் உள்ள மாதிரியே நிறையா பேர் வந்துட்டு அதே தொகுதியில் இருக்காங்க, அதே சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க. நான் என்னுடைய அப்பா பேர் என்னன்னு பார்த்து கரெக்டாக எழுதி அதோடைய ஓட்டர் ஐடி நம்பரு, என்னுடைய பேர், அந்த சட்டமன்ற தொகுதி எண், பார்ட் நம்பர், சீரியல் நம்பரு, பேர், அப்பா பேர் எல்லாமே வந்திருக்கும். அதில் எதுக்கு உங்களுக்கு கரெக்டான பேருன்னு பார்த்துட்டு அதை எடுத்து தான் நம்ம வந்து இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா 2002 உங்களுக்கே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் பேர் இருக்கிறனால பிரச்சனை இல்லை, நீங்களே இந்த சைடு எழுதிக்கலாம். இந்த சைடு எழுதணும்னு அவசியம் இல்லை, லெஃப்ட் சைடு மட்டும் எழுதிட்டு, அதாவது என்னுடைய பேர் வந்துட்டு ராவணன் இருக்குது. அடுத்து பாருங்கள், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எழுதலாம். 2002 இப்போ உள்ளதை எழுதிடக்கூடாது. அதாவது இங்கே மேலே உள்ள நம்பரை தூக்கி இங்கே எழுதிடாதீங்க. இது எல்லாமே 2002 கூடியது. இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லைன்னா தேவையில்லை. என்னுடைய அப்பா பேர், உறவினர் பேர்னால் என்னுடைய அப்பா அல்லது அம்மா பேர், என்னுடைய அப்பா அல்லது அம்மா பேர் வந்து எழுதிட்டு உறவு முறை, அவங்க எனக்கு என்ன உறவு முறை, தந்தையா தாயான்னு கேட்டிருக்காங்க. தந்தை தாய் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். மாவட்டம் வந்து மாவட்டம் மதுரைன்னு எழுதிக்கிங்க, மாநிலம் தமிழ்நாடு போட்டுக்கோங்க. சட்டமன்ற தொகுதி எண் வந்துட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து சட்டமன்ற தொகுதியை வந்துட்டு எண்ணோடு சேர்த்து மதுரை மேற்கும் போட்டு உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி எண்ணோடு சேர்த்து நம்ம எழுதணும். அடுத்து வந்து பார்ட் நம்பர் இதில் இருக்குது, சீரியல் நம்பர் இதில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்ட் நம்பர் பாகம் எழுதி தான் சீரியல் நம்பர் வந்து வரிசை எண் வரும், 150 போட்டுக்கிட்டே. இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அது நம்ம அக்யூரேட்டாக எழுதல. உங்களுக்கு நீங்கள் வச்சு சர்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதிக்கிங்க. இது உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ வந்து 142 மதுரை வடக்கு நான் போட்டிருக்கேன். சட்டமன்ற தொகுதி பேர் மதுரை வடக்குன்னு சும்மா நம்மளாக போட்டிருக்கோம், சரிங்களா? இது டீட்டெயில் வந்து எனக்கு வந்திருக்கனால போட்டிருக்கோம். இப்போது எனக்கு லெஃப்ட் சைடு நான் வந்து ஓட்டு போட்டனால 2002 ஓட்டு போட்டனால எனக்கு லெஃப்ட் சைடோடு முடிஞ்சு மேலே உள்ள டீட்டெயிலும் எழுதிட்டேன். லெஃப்ட் சைடு எழுதிட்டேன், சைன் போட்டு என்னோடய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டேன். இது ஒரு ஸ்டெப், சரிங்களா? அதாவது நான் வந்துட்டு ஓட்டு போட்டனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் எழுதி சைன் போட்டு கொடுத்தாச்சு. ரைட் சைடு எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் வந்து 2002 ஓட்டு போடல, எனக்கு லிஸ்ட்டு கிடையாது. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு என் பேரே வரலை, அந்த வெப்சைட்டில் பேர் வரலை, எதுலேயுமே வரலை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லெஃப்ட் சைடு எதுவுமே எழுதக்கூடாது. அப்படியே நம்ம ரைட் சைடு வந்துடணும். ரைட் சைடு வந்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்னால் தந்தை தாய் தாத்தா பாட்டி தான் இப்போதைக்கு இருக்காங்க. கணவன் மனைவின்னு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கணவர் மனைவி லிஸ்ட்டு வந்துட்டு ஆன்லைனில் கிடையாது. ஸோ அதனால் வந்து அரசாங்கம் தான் வந்துட்டு மத்திய அரசு மாநில அரசு கன்சிடர் பண்ணி கணவர் மனைவி சேர்க்கணும். ஏன்னா வந்து தந்தை தாய் தாத்தா பாட்டி இவங்க மட்டும்தான் ஆன்லைனில் வந்திருக்கு. மற்றவங்க கணவர் மனைவி வந்து அவங்க உறவு முறையில் வரலை. அதனால் வந்துட்டு மத்திய மாநில அரசுகள் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லணும் மக்களுக்கு. இப்போ வந்து உங்களுடைய உறவினர் பேர் வந்து என்னுடைய அப்பா பேர் வந்து 2002 ஓட்டு போட்டிருக்காங்க. என்னுடைய சொந்த மாவட்டத்தில் இல்லை, அவங்க வெளியூரில் வந்துட்டு வேலை பார்த்தனால திருச்சிங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பேர் வந்து முருகன். இப்போ நம்ம வந்து திருச்சிராப்பள்ளின்னு போடுறோம். அப்போ வந்துட்டு எங்கே திருச்சியில் இருந்திருக்காங்க, ஆனால் எனக்கு பாகம் நம்பர் சீரியல் நம்பர் தெரியலைங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்காங்க. எங்கே ஓட்டு போட்டேன்னு தெரியல. அவங்களோட பேரை மட்டும்தான் நான் டைப் பண்ணுறேன். வெறும் 2 எழுத்து போட்டாலுமே ஓகே தான். ஏன்னா பழைய ஓட்டர் ஐடியில் எல்லாமே தவறாக போட்டிருப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்ரு போட்டாலும் சரி, இல்லை 1 லெட்ரு போட்டாலும் சரி, அவங்களுடைய அப்பா பேர் இல்லைன்னா அம்மா பேர் ஏதாவது 1 லெட்ரு 2 லெட்ரு போட்டாலும் ஓகே தான். போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த வரிசையில் யார் யார் பேர் இருக்கா, அந்த சட்டமன்ற தொகுதியில் யார் யார் இருக்கான்னு மொத்த டீட்டெயிலுமே இதில் இறங்கிடும். இதில் நம்ம அப்பா பேர் அப்பாவோடைய அப்பா பேர் என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதில் உள்ள பார்ட்டு சீரியல் நம்பர் இதை எடுத்து நம்ம இந்த சைடு, அதாவது உங்களுக்கு ரைட் சைடு எழுதணும். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை ஒரு சில இதில் தான் இருக்குது, ஒரு சில நம்பரை வந்துட்டு கொடுக்கல. அதனால் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இருப்பினுங்கிறதுனால நமக்கு இல்லாட்டினா தேவையில்லை, அவசியம் கிடையாது. இதில் வந்து உங்களுடைய அப்பாவுடைய கரண்டில் உள்ள ஓட்டர் ஐடி நம்பரை எதையுமே எழுதுகிறாங்க. எல்லாமே 2002 உள்ளதான். 2002 ரெக்கார்டு மட்டும்தான் இதில் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரைட் சைடு வந்துட்டு ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து சைன் போட்டு உங்கள் பிஎல் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு 2 சைடுமே கிடையாது. அதாவது எனக்கு தீவிர திருத்தப்பட்டியில், அதாவது 2002 தீவிர திருத்தப்பட்டிலையும் எனக்கு கிடையாது. அது இப்போ வந்துட்டு என்னுடைய அப்பா அம்மாவுடைய பேருமே வந்துட்டு கிடையாது, எனக்கும் கிடையாது, எனக்கு அப்பா அம்மாவுக்கும் கிடையாது. 2002 லிஸ்ட்டில் இல்லை, இப்போ பதியாமல் விட்டுட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எம்டியாக உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்னா 2 சைடுமே ஃபில் பண்ணக்கூடாது.
சரிங்களா. யாரும் ஃபில் பண்ணாமல் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டு நீங்கள் சைன் போட்டு உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடலாம். சரிங்களா. ஏன்னா 2 சைடுமே எங்களுக்கு டீட்டெயில் தெரியலை, எங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயுமே வரலை, ரெக்கார்டு கிடையாது, அப்பா அம்மாவும் போடலை நானும் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே எம்டியாக விட்டுட்டு நீங்கள் சைன் போட்டு பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுடைய இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்னா, உங்களுடைய ஃபார்மை கலெக்ட் பண்ணி அவங்க ஆப்பில் வந்துட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய டேட்டாஸ்லேருந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இவங்க வெறும் ஃபார்ம் கலெக்டிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. அடுத்து உங்களுக்கு டிசம்பர் 4க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்காங்க இஆர்ஓ வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, மொத்தமாகவே வந்துட்டு செக் பண்ணுவாங்க, எல்லாமே போட்டு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது இதில் நீங்கள் கொடுத்துருக்க தகவலில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு லெட்ரு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் டேரெக்டாகவே பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து நேராக அந்த லெட்ரு கொடுப்பாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் ஓட்டர் ஐடி வந்து காப்பாற்றிக்க முடியும். அது அப்படியே நீங்கள் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் கொடுக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை வந்துட்டு கேன்சல் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இதனால் மொத்தம் 3 ஸ்டெப் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க, அடுத்து வந்துட்டு ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க, அடுத்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காண்டி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. நம்ம அதை சரி பார்த்துட்டு கொடுக்கணும். அவங்க கேட்டிருக்க அந்த 13 டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம சரி பார்த்து கரெக்டான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். இப்போ இவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாகவே வந்துட்டு நம்ம ஒரு சில சர்டிஃபிகேட் எடுத்துட்டோம்னா நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஓட்டு உரிமையை வந்துட்டு ஈஸியாக வந்து காப்பாற்றிக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க 2 பக்கமே இல்லாதவங்க வந்துட்டு மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட் பாருங்கள், இவங்க கிட்டத்தட்ட ஒரு 13 டாக்குமெண்ட்டு கேட்டிருக்காங்கல்ல, அதை நான் உங்கள் பேக் சைடு இருக்கும், அந்த பேக் சைடு நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, வாக்காளர் தங்களது பெயர் மற்றும் வாக்காளர் உறவினர்கள் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் இந்த voters.eci.in என்ற இணையதளத்தில் சரிபார்த்து அவ்விவரங்களை கணக்கீட்டு படிவத்தில் நிரப்பலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த voters.eci.in தான் போயிட்டு அந்த 2002 ரெக்கார்டை எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இது தொடர்பான உதவிக்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அல்லது அணுகலாம். அவங்கள பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட டேரெக்டாக கேளுங்க, இல்லாட்டினா நியர்பை கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் நீங்கள் கேளுங்க. கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத போட்டிருக்காங்க பாருங்கள், வாக்காளர் பட்டியலில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்கள் தெரிவிக்காத மற்றும் தெரிவித்தவர்கள், நீங்கள் எழுதி கொடுத்த விவரங்களையும் பார்ப்பாங்க. நீங்கள் ரைட்டு லெஃப்ட் 2 சைடுமே எழுதி கொடுக்காத விவரங்களையும் அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு, அதாவது மிஸ்மேட்ச் ஆகுது, உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ வந்து ஒரு அறிவிப்பை வழங்குவார். அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு லெட்ரு வரும், அதாவது டிசம்பர் 4க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அதில் 2க்குமே எல்லாம் நம்ம 2 சைடுமே எழுதி கொடுத்துருப்போம்ல, லெஃப்ட் சைடு எழுதி கொடுத்தாலும் சரி, ரைட் சைடு எழுதி கொடுத்தாலும் சரி, இல்லை எழுதி கொடுக்காட்டினாலும் சரி தான், அதில் எதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து லெட்ரு வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட், இந்த கீழ்கண்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். இதில் நல்லா பாருங்கள், 1/7/1987க்கு முன்பு 87க்கு முன்பு நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலிருந்து ஏதேனும் ஒரு உரிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா. ஏதேனும் ஒரு உரிய ஆவணம் தான் கேட்டிருக்காங்க. 1/1/1987 பிறகு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதாவது உங்கள் அப்பா அம்மா, அது உங்கள் அண்ணன் யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 13லேருந்து ஏதாவது ஒன்று அப்படிங்கிற பட்சத்தில் 1987 அப்பா அம்மா தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி தான், உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்களே இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு இதிலேருந்து ஏதாவது ஒன்றுன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும், டிசி இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. இது இருந்துச்சுனாலே நமக்கு வந்து இப்போ இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலே ஓகே தான் உங்களுக்கு, அதாவது மாநில அரசால் வழங்கப்பட்ட தகுதி சான்றிதழ்னு அர்த்தம். சரிங்களா. இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். அவங்க டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 1987க்கு வந்து முன்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும் போதும். சரிங்களா. 1/7/87 முதல் 2/12/2004 வரை காலப்பகுதியில் இந்தியாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. 87லேருந்து 2004க்குள்ளே நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 டாக்குமெண்ட் வந்துட்டு 2 விதமான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும்.
2 விதமான டாக்குமெண்ட். ஒன்று வந்து பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே கொடுக்கப்பட்ட பட்டியலிருந்து தங்களுக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் 87 பிறந்திருக்கீங்க, இல்லை 2004 பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதாவது கீழே கொடுக்கப்பட்ட 13 வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, இல்லாட்டினா உங்களுக்கு ஒன்று நேட்டிவிட்டி போட்டுக்குங்க. கம்யூனிட்டியும் நேட்டிவிட்டியும் எல்லாருமே போடுறது நல்லது. ஏன்னா இதில் வந்து டாக்குமெண்ட் காமனாக கேட்டிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டியும் நேட்டிவிட்டியும், அதாவது ஜாதி சான்றிதழும் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் தான் கேட்குறாங்க. உங்களுக்கும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் எடுத்துக்கோங்க, 2 பேருக்குமே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் தாத்தா பாட்டிக்கு முடிஞ்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதனால் வந்து அதிகபட்சம் நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதி சான்றிதழும் உங்களுடைய இருப்பிட சான்றிதழும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, 2வது வந்துட்டு கம்பல்சரியாக தந்தை அல்லது தாய் 2ல் யாராவது ஒரு ஆளுக்கு ஜாதி சான்றிதழும் இருப்பிட சான்றிதழ் எடுக்கிற மாதிரி வரும். இது யாருக்கு? 87லேருந்து 2004 பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3வது உள்ளவங்களுக்கு பாருங்கள். அதே 2004 பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு அப்பாவுக்கும் கண்டிப்பாக வேணும், தந்தைக்கும் வேணும், தாய்க்கும் கண்டிப்பாக வேணும். ஆனால் இங்கே 87லேருந்து 2004 வந்து அப்பா அல்லது அம்மாவுக்கு வருது. ஆனால் இங்கே 2004 அப்புறம் பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்பாவுக்கும் ஒரு டாக்குமெண்ட் வேணும், அம்மாவுக்கும் ஒரு டாக்குமெண்ட் வேணும். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கும் டாக்குமெண்ட்டு, மொத்தம் 3 டாக்குமெண்ட் இதுக்கு வேணும் 2004 பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா. அதே மாதிரி பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியர் அல்லாதவர் என்றால் நீங்கள் பிறந்த நேரத்தில் அப்போதைய அவரது செல்லுபடியாகிய கடவுச்சீட்டு மற்றும் நுழைவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் கேட்குறேன், பாஸ்போர்ட் விசா காப்பி கேட்குறேன், இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி வர்றது. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள நம்ம எம்பசி மூலமாக வழங்கினா பிறப்பு சான்றிதழ் கேட்குறாங்க. இது வந்து அடுத்தது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமை. இப்போ நீங்கள் இடையில இந்தியன் சிட்டிசன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான பதிவு சான்றிதழ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் ஓட்டு போடுறதுக்கு. சரிங்களா? அவங்க டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா இது இந்த 2மே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ரேரு. இது வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. நமக்கு இங்கே இந்த டாக்குமெண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக உள்ளது. 87க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இல்லை என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, என்கிட்ட டிசி இருக்குனாலும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தான் கேட்குறாங்க. கம்யூனிட்டி நேட்டிவிட்டி எடுத்து வச்சுக்கிறது ஆனால் நல்லது. அடுத்து 87லேருந்து 2004 அப்புறம் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா பிறந்த தேதிக்கு வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க, தந்தை அல்லது தாய். அவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு டாக்குமெண்ட் போதும். அது மொத்தம் 2 டாக்குமெண்ட் வந்துடுது. 2004 பிறந்திருக்கீங்க அப்படின்னா 3 டாக்குமெண்ட் நம்ம கொடுக்கணும். அப்பாவுக்கு கொடுக்கணும் தனியாக, அம்மாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், உங்களுக்கு தனியாக கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே காமனாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வகுப்பு சான்று, இருப்பிடச் சான்று, இது எல்லாமே வந்து இந்த 13 டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்துடுது நமக்கு. இது நம்ம ஈஸியாகவுமே எடுத்துடலாம். நம்ம அவங்க எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, ஒரு வாரத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஓட்டு இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை காமிச்சிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு ஓட்டு உரிமை வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ்ட் ஆயிரும். உங்களுடைய ஓட்டு உரிமை நீங்கள் வந்துட்டு காப்பாற்றிக்கலாம். உங்களுடைய ஓட்டுரிமையை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து வகுப்பு சான்றிதழும் இருப்பிட சான்றிதழும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக. அதே மாதிரி உங்கள் தாத்தா பாட்டிக்குமே எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வீட்டுக்கு லெட்ரு வரும். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு நியர்பை கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரை டைம் எடுக்கும். ஸோ இப்போவே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு வகுப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வகுப்பு ஜாதி சான்றிதழ் 2 ஒன்று தான், ப்ளஸ் வந்துட்டு இருப்பிட சான்று நேட்டிவிட்டி 2மே எடுத்து வச்சுக்கோங்க. 2மே உங்களுக்கு வந்துட்டு டிசி இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, தேவையில்லை. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் இருக்காது, டிசிலாம் இருக்காது. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ஜாதி சான்றிதழையும் இருப்பிட சான்றிதழையும் எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். இந்த 2002 ரெக்கார்டில் இல்லாதவங்களுக்கு தான் இது முக்கியமாக தேவைப்படும். சரிங்களா? உங்களோட ஓட்டுரிமையை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் எப்படி எஸ்ஐஆர் வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுக்கலாங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அதையுமே வந்துட்டு தெரியாதவங்க போயிட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம், அதை போய் பார்த்துக்குங்க. ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு அது வந்து நம்ம பேர் ஒரே மாதிரி இருக்கணும், ஆதார் பேரும் ஓட்டர் ஐடியும் ஒரே மாதிரி இருக்கணும், வந்து ஆதாரோட ஃபோன் நம்பரு லிங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண முடியும். இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு உடனடியாக தகவல்கள் தெரிவிக்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.